அனைவருக்கும் வணக்கம். நான் அப்துல் கலாமை பற்றி சிறுகதை கூறப் போகின்றேன். அப்துல் கலாமும் அவர்களது நண்பர்களும் தினமும் பாடசாலையை விட்டு வீட்டிற்கு வருவார்கள். வரும் வழியில் கடற்கரையில் அமர்ந்து விளையாடுவார்கள். அப்துல் கலாமின் நண்பர்கள் நீரில் கற்களை வீசி விளையாடுவார்கள். அப்துல் கலாமோ வானில் பறக்கும் பறவைகளின் அசைவுகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார். அப்போது அவர் நானும் இவ்வாறான விமானத்தை செய்வேன் எனும் கனவோடு இருந்தார். அவர் பாடசாலை காலம் முடிந்ததும் சென்னையில் உள்ள கல்லூரியில் கல்வி உதவி பணத்தை பெற்று படிக்க தொடங்கினார். அவரது கல்லூரியில் பெருமை சேர்க்கும் வகையில் 2 பெரிய விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவருக்கு விடுதி காலம் வந்ததும் அனைவரும் தங்களது வீடுகளுக்கு செல்ல தயாராகினார். ஆனால் அவரோ வீட்டிற்கு செல்லாமல் அந்த விமானங்கள் 2 நடுவில் அமர்ந்து சற்றே ஒரு யோசனை செய்தார். அப்போது அவரது ஆசிரியர், இந்த விடுதிக்கு உங்களுக்கு ஒரு அதிவேக போர் விமானத்தை தயார் செய்யும் பொறுப்பை தருகிறேன் என கூறினார். இதை கேட்ட அனைவரும் தங்களது அதிவேக போர் விமானத்தை செய்ய ஆரம்பித்தனர். அனைவரும் விடுதிக்கு பின்னர் தங்களது போர் விமானத்தை கொண்டு வந்தனர். ஆனால் அப்துல் கலாமோ தான் செய்த போர் விமானத்தை கொண்டு வந்தார். அந்த ஆசிரியர் கூறினார், உன் சேட்டிட்டம் என்னை ஏமாற்ற செய்துவிட்டது. இதனால் என்னை நீ ஏமாற்றிவிட்டாய் என கூறினார். இதை கேட்ட அப்துல் கலாமோ, எனக்கு 1 மாத கால அவகாசம் தரும்படி கேட்டார். ஆனால் ஆசிரியரோ 3 நாட்கள் தருகிறேன், அதிவேக போர் விமானத்தை வடிவமைத்து கொண்டு வா என கூறினார். இதை கேட்ட அப்துல் கலாம் உறக்கமின்றி போர் விமானத்தை வடிவமைப்பை செய்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையே அந்த போர் விமானத்தை வடிவமைப்பு செய்த பின்னர் யாரோ பின்னால் வரும் சத்தம் கேட்டதும் அவர் பின்னால் திரும்பி பார்த்தார். அவரது ஆசிரியர் பின்னால் நின்று அந்த வடிவமைப்பை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அவரது முதுகை தட்டி கொடுத்தார். இதனால் அப்துல் கலாம் விமானத்தை தான் செலுத்த வேண்டும் என்ற கனவோடு இருந்தார். அந்த கனவோடு இருந்ததால் அவர் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாகவும் விண்ணில் ஒரு விமானத்தை செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்துல் கலாம் எமக்கு கனவு காண கற்றுத்தந்தவரே ஆகும். நன்றி.